கொளுத்தி சந்தோஷத்தோடு வரவேற்கிறார்கள். Die ganze Welt feiert Silvester und feuert Feuerwerk aus. உலகத்திலே எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு புத்தாண்டு வரும்போதும் இந்த புத்தாண்டு எனக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பார்கள். Alle beten an Neujahr, dass das neue Jahr für jeden gut sein soll. இந்த புத்தாண்டிலே எனக்கு போன முறை இல்லாத கிடைக்காத ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லுவார்கள். Sie sagen, das neue Jahr soll uns alles das geben, was wir letztes Jahr nicht bekommen haben. ஒவ்வொரு பெரும் தலைவர்கள் கூட அரசியல்வாதிகள் கூட இப்படிதான் செய்கிறார்கள். Alle hohen Leute, alle Politiker machen genau dasselbe. அதனாலே படித்தவர்கள் கூட பெரிய ஞானிகள் கூட இந்த புத்தாண்டு எனக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்பார்கள். Sogar die sehr hoch gelernt haben, wünschen sich, dass das neue Jahr gut wird. அதனாலே போயிட்டு அவர்கள் தாங்கள் நம்புகிற அந்த கடவுளிடத்திலே போயிட்டு இந்த புத்தாண்டிலே எனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் சொல்லி கேட்பார்கள். Jeder betet seinen Gott an und bittet darum, dass das neue Jahr für ihn gesegnet wird. ஆனாலும் பிரியமானவர்களே, புத்தாண்டு நாம் எல்லாருக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சுருக்கமான செய்தியை கொடுக்க போகிறேன். Ich möchte heute kurz darüber predigen, wie das neue Jahr für jeden sein sollte. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தையை சொல்கிறார். Jesus Christus hat in Johannes 18 ein Wort gesagt. 36வது வசனத்தையும் 37வது வசனத்தையும் பாருங்கள். 36 und 37. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஆமென். இந்த வார்த்தையை பாருங்கள், ஜெர்மனில் ஒரு விஷயம் பார்ப்போம். Jesus antwortete, mein Königreich gehört nicht zu dieser Welt. Wäre ich ein weltlicher Herrscher, dann hätte ich meine Leute für mich gekämpft, damit ich nicht in die Hände der Juden falle. Aber mein Reich ist von ganz anderer Art. Da fragte ihn Pilatus, dann bist du also doch ein König? Jesus antwortete, ja, du hast recht, ich bin ein König. Und dazu bin ich ein Mensch geworden und in diese Welt gekommen, um ihr die Wahrheit zu bezeugen. Wer bereit ist, auf die Wahrheit zu hören, der hört auf mich. ஆண்டவர் இங்கே ரெண்டு விதமான ராஜ்யத்தை சொல்லுகிறார். ரெண்டு விதமான ராஜ்யத்தை சொல்லுகிறார். Gott redet hier über zwei verschiedene Regionen. ஒன்று உலகத்துக்குரியதை சொல்கிறார், ஒன்று பரத்துக்குரியதை சொல்கிறார், தேவனுடைய. Einmal redet er über das Weltliche und einmal über dem Himmelreich. அப்ப இந்த ரெண்டு விதமான உலகத்தை நான் பார்க்கிறோம். Wir sehen hier diese zwei verschiedene Welten. ஆண்டவர் இந்த ரெண்டு விதமான உலகத்தை இந்த பிலாத்துவுக்கு பதில் சொல்லும்போது தெளிவாக சொல்கிறார். Hat es Pilatus erläutert. ஆனால் இன்றைக்கு உலக மக்கள் இதை இந்த நாட்களிலே விளங்கிக் கொள்ள முடியாமல் நாம் இருக்கிறோம். Aber die Menschen auf der Welt verstehen dies nicht. இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் புத்தாண்டு வரும்போது இந்த புத்தாண்டு எனக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் ஜெபிக்கிறார்கள். Auch die Christen beten jedes Jahr am Neujahr, dass das neue Jahr gut werden soll. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக தான் இருக்கும். Aber für einen Christen ist jeden Tag ein neuer Tag. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான நாளாக தான் இருக்கும். Jeder Tag ist ein gesegneter Tag. ஆனால் உலகத்திலே வாழ்கிற இந்த மக்கள் இந்த உலகத்திலே இருக்கிற சந்தோஷத்தை அவர்கள் நினைக்கிறார்கள். Aber die Menschen auf der Welt, für sie ist das eine weltliche Freude. 2019 ஆண்டு பிறக்கும்போது 2019 பிறக்கும்போது இந்த ஆண்டு எனக்கு சந்தோஷமான ஆண்டாக சமாதானமான ஆண்டாக இருக்கும் சொல்லி அவர்கள் கேட்பார்கள். 2019 haben sie gebetet, dass es ein glückliches und gesegnetes Jahr werden soll. இந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் கூட இன்னைக்கு தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். Sogar die an Christus glauben, beten so eine Sache. எல்லா வருஷமும் தேவனுக்கு முன்பாக ஒன்றுதான். Jedes Jahr ist für Gott gleich. எல்லா நாட்களும் தேவனுக்கு முன்பாக ஒன்றுதான். Jeder Tag ist für Gott gleich. அந்த நாட்களிலே இந்த உலகத்திலே இருந்து வருகிற சந்தோஷத்தை தான் இந்த உலகம் எதிர்பார்க்கிறது.
und die Welt erwartet nur die weltliche Freude. இந்த உலகத்திலே இருந்து வருகிற சமாதானத்தை தான் இந்த ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். Sie erwarten den weltlichen Frieden. ஆனால் இந்த சந்தோஷம் இந்த சமாதானம் நிலையானது கிடையாது. Aber diese Freude auf der Welt und der Frieden ist nicht für immer. இந்த சந்தோஷம் வரும் போகும். Die Freude kommt und geht. சில வருஷங்கள் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், சில வருஷங்கள் சந்தோஷமாக இருக்காது. Manche Jahre sind glücklich für sie und manche sind traurig. ஆனால் உண்மையாகவே சந்தோஷமும் சமாதானம் எங்கே இருக்கிறது என்றால், Aber die richtige Freude und der richtige Segen ஆண்டவருடைய வார்த்தையிலே தான் இருக்கிறது. liegt in Gottes Wort. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், Deshalb sagt Gott, நான் இந்த ராஜ்யத்துக்குரியவன் அல்லன்னு சொல்றார். ich bin nicht für dieses Reich. யோவான் 17 சொல்கிறார், 17 நான் உலகத்துக்குரியவன் அல்ல. In Johannes 17 sagt er, ich bin nicht ein Weltlicher. நான் உலகத்துக்குரியவன் அல்லாததினாலே இவர்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. Er sagt, weil ich nicht für die Welt bestimmt bin, seid ihr es auch nicht. அதனாலே தேவ பிள்ளைகளே, எங்களை பார்த்து சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல என் ஜனங்களும் உலகத்தான் அல்ல. Er sagt, so wie ich nicht für die Welt bestimmt bin, seid ihr es auch nicht. அதனால தான் தேவ பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பின்பு அவன் வாசனத்திலே அவன் வாழுகிறவனாக இருந்தால் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல என்பதை அவன் உணர்வான். Wenn ein Mensch in Christus lebt und sein Wort in sich bekommen hat, dann wird er genauso sagen, dass er nicht zu den Weltlichen gehört. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. Wir alle gehören nicht zu der Welt. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. 2019 நமக்கு உண்டுதான், 2020 உண்டுதான். 2020 und 2021 wird für uns dasselbe Jahr sein. இன்றைக்கு பாரம்பரியமாக பாரம்பரியமாக வாழ்கிறவர்கள் இன்றைக்கு இதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். Viele Menschen, die nach bestimmten Traditionen leben, machen es so. இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்லி தான் நம்புகிற அந்த ஆண்டவரிடத்துல போய் கடவுளிடத்துல போய் கேட்பார்கள். Sie beten zu ihren Göttern, dass ja soll so für mich sein oder so für mich sein. ஆனால் மெய்யாகவே ஒரு மனிதனுக்குள்ளே எப்பொழுது சந்தோஷம் வருகிறது என்றால் சத்தியத்துக்குள் வரும்போது மட்டும்தான். Aber ein Mensch bekommt die richtige Freude erst, wenn er in Gottes Glauben kommt. அதனால சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Die Wahrheit lehrt euch und die Wahrheit befreit euch. சத்தியத்திலிருந்து வருகிற சந்தோஷம் அது நிலையானது. Die Freude, die wir von der Wahrheit bekommen, ist für immer. சத்தியத்திலிருந்து வருகிற சமாதானம் நமக்கு நிலையானது. Der Frieden, der durch das Wort kommt, ist für immer. இது தேவனுடைய வார்த்தை. Das ist Gottes Wort. நீங்க பார்க்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினது இந்த வார்த்தை தான். எல்லாவற்றையும் உண்டாக்கினது. Alles, was die Welt erschaffen hat, ist das Wort. அதனால இந்த வார்த்தைக்குள்ளேதான் நமக்கு ஜீவன் இருக்கிறது. ஜீவன் Durch das Wort. இந்த வார்த்தைக்குள்ளேதான் ஜீவன் இருக்கிறது. In dem Wort liegt die Lebendigkeit. அதனாலே சமாரிய ஸ்திரியோட ஆண்டவர் பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னார். Als Gott mit einer Frau gesprochen hat, sagt er, ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். er sagt, ich gebe dir das heilige Wasser. அந்த ஜீவ தண்ணீரை நீ எப்படி பெற்றுக்கொள்ள போகிறாய் என்பது ஆண்டவர் அந்த சகோதரிக்கு சொன்னார். Er hat erklärt, wie sie es gelangen wird. அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்ட பின்புதான் அவள் சந்தோஷத்தை பெறுகிறாள். Nachdem sie das empfangen hat, konnte sie glücklich sein. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா இருந்தால் சத்தியத்திலே வாழ வேண்டும். Wenn wir glücklich sein wollen, müssen wir Gottes Wort leben. வருஷங்கள் போய்கொண்டே இருக்கிறது. Die Jahre vergehen. பூமியிலே மாற்றங்கள் வருகிறது. Die Welt verändert sich. ஏன் சொன்னால் எல்லாம் வயது போய்கொண்டிருக்கிறது. Weil alles vergeht. பூமியிலே இன்றைக்கு ஆண்டவர் சொன்னது போல பூமி அதிர்ச்சி வருகிறது. Auf der Welt geschieht Erdbeben. யுத்தங்கள் வருகிறது. Kriege. இந்த பூமியிலே போராட்டங்கள் வருகிறது. Viele Auseinandersetzungen. இந்த பூமியிலே சமாதானம் இல்லாமல் போகிறது. Es gibt keinen Frieden mehr. ஆனால் அது ஆண்டவர் வருகைக்கு அடையாளம். Aber das ist ein Zeichen für Gottes Kommen. ஆனால் அப்படி இருந்தாலும் தேவனுக்குள் வாழ்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் எப்பொழுதும் இருக்கும். Aber auch wenn es so ist, die in Gottes Namen leben, haben immer Frieden. அதனால நமக்கு எல்லா வருஷத்திலும் சந்தோஷமாக இருக்க முடியும். Deshalb können wir jedes Jahr glücklich sein. எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்க Wir முடியும். können jeden Tag glücklich sein. ஏன்னா நமக்கு வருகிற சந்தோஷம் நிலையான சந்தோஷம். Weil die Freude, die wir bekommen, ist für immer. நமக்கு வருகிற சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம். Es hält für immer an.
அதனால இந்த வருஷம் நல்ல வருஷமா அந்த வருஷம் நல்ல வருஷமா என்பது நமக்கு முக்கியம் கிடையாது. Deshalb müssen wir nicht darüber nachdenken, ob dieses oder nächstes Jahr gut für uns wird. அதனால நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தோஷமாக இருக்க முடியும். Jeder Tag ist für uns glücklich. 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே ஸ்வைட்டக்கனி 2. Könige 18. அங்கே அந்த அதிகாரத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறீர்கள். Dort kann man eine Situation sehen. அங்கே 2 ராஜாக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். Da leben 2 Könige. ஒரு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபையும் Einmal der von Israel. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை பார்க்கிறீர்கள். Und ein anderer König namens Jehoshaphat. ஒரு யூதாவின் ராஜாவையும் ஒரு இஸ்ரவேலின் ராஜாவையும் பார்க்கிறீர்கள். Ein Herrscher von Juda und einer von Israel. இது 2 நாளாகவும் 2 ராஜாக்கள் அல்ல 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரத்தில் ஸ்வைட்டர் குரோனிக்கல் 2. Chroniker 18. அதிலே நீங்கள் இதை பார்க்கிறீர்கள். Dort kann man diese Situation sehen. 2 ராஜாக்களை நீங்கள் அங்கே சந்திக்கிறீர்கள். Dort sieht man 2 Könige. அங்கே ஆகாப் ராஜா அங்கே நாங்கள் பார்க்கிறோம் சீரியரோடு யுத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். Man sieht, wie der Herrscher von Ahab அப்படி இந்த யோசபாத் ராஜாவிடத்திலே ஆகாப் ராஜா கேட்கிறான், நீரும் என்னோடு யுத்தத்துக்கு வருகிறான் கேட்கிறான். der eine König fragt den anderen, ob er mit in den Krieg kommt. அந்த நேரத்தில் யுத்தத்துக்கு போகும்போது இங்கே ஆகாப் ராஜா கேட்கிறான், 400 தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறார்கள். 400 ப்ராஃபட். Der Ahab 400 ப்ராஃபட். er hat gesagt, dass dort 400 Propheten leben. அந்த 400 தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறார்கள். ஒவ்வொரு தீர்க்கதரிசியை கேட்கிறார், நான் இந்த யுத்தத்திலே ஜெயிப்பேனா? Er hat jeden Propheten gefragt, ob ich in diesem Krieg gewinnen werde. அந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்கிறார். Jeder Prophet hat was anderes gesagt. ஒவ்வொரு சொல்றான், நீ போ ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். Jeder hat gesagt, geh, Gott wird dich segnen. ஒவ்வொருவரும் சொல்றான், உனக்கு இன்னைக்கு நிச்சயமா யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும் சொல்றான். Der eine hat gesagt, du wirst bestimmt den Krieg gewinnen. ஆனா அங்கே மீகா என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். Es gab einen, er hieß Micha. இந்த மீகா என்னும் தீர்க்கதரிசியும் இந்த யெகோசாபாத்துக்கு தெரியும். Und der andere König kannte auch Micha. ஆகாபுக்கு தெரியும். Ahab kannte ihn. அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அந்த தீர்க்கதரிசியிடத்திலும் நாங்கள் ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்வோம் என்று சொல்லி. Und er hat gesagt, den wollen wir auch noch fragen. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி இடத்தில் கேட்டபோது அந்த தீர்க்கதரிசி அங்கே ஒரு உண்மையை சொல்லுகிறார். Und als sie Micha gefragt haben, hat er eine Wahrheit gesagt. அந்த உண்மை என்னன்னு சொன்னால், இந்த யுத்தத்திலே அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்ற உண்மையை சொல்றார். Er hat gesagt, die Wahrheit, dass sie in diesem Krieg verlieren werden. அப்பொழுது ஆகாப் வந்து அவனை கடிந்து கொள்கிறான். அவனோடு கோபமா இருக்கிறான். Ahab ist dann sauer geworden auf Micha. அப்ப அந்த நேரத்திலே மீகா சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த இடத்திலே நிறைவேறுகிறது. Weil Michas Worte haben sich dann erfüllt. இவர்கள் யுத்தத்துக்கு போகும்போது ஆகாப் ராஜா கொல்லப்படுகிறான். Als sie in den Krieg gezogen sind, wurde das Ahab verloren. ஆனா யெகோசாபாத் ஏன் மீகாவிடத்தில் கேட்க சொன்னார் என்றால், இந்த யோசபாத் என்று சொல்லப்படுகிற இந்த யூதாவின் ராஜா தேவனுடைய மனுஷன். Sie haben gesagt, sie sollen Micha fragen, weil er von Gott gesagt war. மிகாயா தான் தீர்க்கதரிசி. Der Prophet hieß Michaja. ஓகே, அது தமிழ் மிகாயா. சரி, இப்ப நாம பார்க்கும்போது இந்த யோசபாத் வந்து ஒரு தேவனுடைய மனுஷன். Josaphat war ein Gotteskind. அவன் வந்து அதனால்தான் இந்த மிகாயாவிடத்தில் கேட்கறதுக்கு வருகிறார்கள். Deshalb wollte er Michaja fragen. மிகாயா உண்மையை சொல்கிறான், யுத்தத்திலே தோற்று விடுவீர்கள் என்று. Und er hat die Wahrheit gesagt, dass sie den Krieg verlieren werden. இப்ப இங்கே ஒரு உண்மையை நீங்க பார்க்கிறீர்கள். Hier sieht man eine Wahrheit. இங்கே தேவனை நம்பாத உலகத்தில் உள்ளவர்கள் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னதை பார்க்கிறீர்கள். ஆனால் மிகாயா மட்டும் உண்மையை சொல்கிறார். Die auf der Welt leben, die dem Weltlichen gehören, haben gesagt, er wird gewinnen und gesegnet sein, aber Michaja hat die Wahrheit gesagt. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒன்றை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவனிடத்தில் இருந்து மட்டும்தான் நமக்கு உண்மையை சத்தியத்தை பெற முடியும். Deshalb müssen wir verstehen, dass wir nur von Gott die Wahrheit und den Segen bekommen. தேவனோடு இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அங்கே சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும். Nur die mit Gott leben, kriegen die Freude und den Frieden. ஆனால் தேவனை விட்டு உலகத்திலே சொல்கிறவர்கள் அந்த காரியங்கள் ஒன்றும் நிரந்தரமானது கிடையாது.
Die Dinge, die auf der Welt geschehen, sind begrenzt. இந்த மிகாயா சொன்னது அப்படி நிறைவேறினது. Das, was Michaia gesagt hat, wurde einfach erfüllt. அதே போலதான் சத்தியம் எப்பொழுதும் மாறாதது. சத்தியம் சொல்லுவது நமக்கு நிச்சயமாக நடக்கும். Und deshalb, das, was die Wahrheit uns sagt, wird garantiert geschehen. சத்தியத்தை நாம் நம்ப வேண்டும். Wir müssen die Wahrheit glauben. சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Wir müssen an das Wort akzeptieren. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாகும். Das Wort lehrt uns und das Wort befreit uns. அதனாலதான் இன்னைக்கு நம்ம உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து வருவாரானால் தான் நமக்கு சந்தோஷம். Wenn Jesus Christus in unserem Herzen kommt, haben wir Freude. அதனால நம்முடைய இருதயத்திலே வார்த்தை வரும்போதுதான் நம் வாழ்க்கை மாறுகிறது. Wenn das in unserem Herzen das Wort kommt, dann wird unser இந்த உலகத்தில் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். Viele sind auf dieser Welt Christen. அவர்களிடத்திலே பாரம்பரியம் நிறைந்திருக்கிறது. Tradition. Sie leben nach Tradition. அந்த பாரம்பரிய வாழ்க்கையினாலே வார்த்தையை விட்டு விடுகிறார்கள். Und deshalb haben sie das Wort verloren. இங்கே மிகாயா சொன்னது போலவே தேவனிடத்திலிருந்து அந்த நேரத்தில் ஒரு திட்டம் இருந்தது. அந்த சீரியரோடு இவர்கள் யுத்தத்தில் தோப்பார்கள் என்று. Michaia wusste es bereits vorher, dass sie in diesem Krieg verlieren werden. ஆனால் அந்த மிகாயாங்கிற உண்மையான மனுஷனுடைய வார்த்தையை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். Aber sie haben an das Wort von ihm gezweifelt. அவர்கள் உலக மக்களுடைய வார்த்தையை கேட்டார்கள். Sie haben lieber an das Wort von den weltlichen Leuten. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வருஷத்திலும் தேவனுடைய வசனத்திலே வாழ வாழ நம் உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும். Deshalb können wir jedes Jahr sehen, wenn wir in Gottes Wort leben, dass wir darin wachsen. வேதம் சொல்கிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். Sagt, wie unsere Seele lebt, so sollen wir in Frieden leben. 2019 ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாம போச்சு? Warum ist 2019 nicht für uns? நாம சரியா சத்தியத்தை படிக்கல. Weil wir das Wort nicht richtig gelesen haben. சரியா சத்தியத்துல வாழல. Wir haben nicht darin gelebt. 2018 அப்படிதான் நடந்துச்சு. 2018 genau. 2017 நடந்துச்சு. 2017 auch. இப்படிதான் ஒவ்வொரு கடந்த வருஷமும் நடந்துச்சு. Und so ist die letzten Jahre immer gelaufen. ஆனா 2020 உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்க போகுது. Aber 2020 soll gesegnet. யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறார்களோ நான் சத்தியத்துல வாழ போகிறேன் என்று சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Diejenigen, die es sich vornehmen, die wird es befreien. 2019 எனக்கு வியாதி வந்தது, 2020 எனக்கு வியாதி வராது அப்படி அல்ல. Es ist nicht so, dass wir 2019 Krankheiten bekommen haben und 2020. சத்தியத்துல வாழ்கிற மனுஷனோடு தேவன் இருப்பார். Gott lebt mit den Menschen, die im Wort leben. அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் கடந்து போக பூமியிலே மாற்றங்கள் வருகிறது. Jedes Jahr kann man auf der Welt Veränderungen beobachten. ஆனா ஒவ்வொரு வருஷமும் நம் சத்தியத்திலே வளர 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 நமக்கு ஆசீர்வாதம் பெருகி கொண்டு வரும். Aber wir wachsen jedes Jahr und kriegen größeren Segen. வேதம் சொல்கிறது ஆண்டவர் வீட்டை கட்ட வேண்டுமா? Die Bibel sagt, Gott muss das Haus bauen. அப்பதான் வீட்டுக்கு ஆசீர்வாதம். Deshalb, dann ist es für das Haus ein Segen. நம்முடைய ஆத்துமா தேவனுடையது. Unsere Seele gehört Gott. உள்ளான மனுஷன் ஆண்டவருடையது. Das ist von Gott. அந்த மனுஷனுடைய ஆண்டவர் வாழ விரும்புகிறார். Gott wünscht sich darin zu leben. அது அவருடைய வீடு. Das ist Gottes Haus. அதனால இதை நாம் பெரியவர்களும் சிறியவர்களும் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். Das müssen wir großen, aber auch klein verstehen. அதனால சத்தியத்திலே 2020 சத்தியத்திலே நிறைய சத்தியத்தை நீங்க படிக்க வேண்டும். 2020 müssen wir vieles darüber lernen. நீங்க சத்தியத்தை பேசுறவர்களாக மாற வேண்டும். Wir müssen über Gottes Wort reden. பக்கத்துல சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. Wir müssen es சத்தியத்தை பேசுங்கன்னு சொல்லுங்க. சத்தமா சத்தமா யாரும் கொடுக்குற மாதிரி இருக்கு. சத்தமா சொல்லுங்க. ஆமென். இந்த 2020 சத்தியத்தை நாடுகிற பிள்ளைகளுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். 2020 wird ein sehr gesegnetes Jahr für die, die in Gott leben. உங்களுடைய வீட்டிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். Ein Haus wird ein Licht erblühen. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, வருஷத்திலே அல்ல உங்களுடைய தீர்மானத்திலே தான் இருக்கிறது. Es liegt nicht an den Jahren, sondern es liegt an eurer Einstellung. வருஷத்திலே நீங்க வெடி கொடுத்துறதுனால அல்ல, நீங்க பட்டாசு போடுறதால அல்ல, Es liegt nicht am Feuerwerk. அதனால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. Darin wird sich nichts verändern. வருஷம் முடிக்கல பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் பிரச்சனை இருக்கு. அந்த வருஷம் Man sieht dieselben Probleme wieder. அவங்களுடைய இருதயத்திலே வெளிச்சம் வர வேண்டும். Im Herzen muss das Licht sein. உங்களுடைய இருதயத்திலே வார்த்தையின் ஒளி வர வேண்டும். Im Herzen muss das Wort erblühen. அப்பொழுது இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Dann wird das Jahr für euch gesegnet sein. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Gott segnet euch. ஆமென். ஹல்லேலூயா.
வாழ்க.